விக்ரம், விக்ரம், விக்ரம். பாட்டி எப்படிப்பா இருக்கு சாரி? நல்லா இருக்கு பாட்டி. நீங்க எது எடுத்தாலும் நல்லா இருக்கும் பாட்டி. சரி, இத பாரு, இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லா தான் இருக்கு பாட்டி. ஐய், எதை கேட்டாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற. ஏன்பா, நீ கட்டிக்க போற பொண்ணுக்கு புடவை எடுக்கிறோம். அவ எந்த மாதிரி புடவை கட்டணும்னு உனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, சொல்லிடா. அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. விக்ரம், சும்மா வெக்கப்படாம சொல்லு. மாப்பிள, தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன்ல. மாப்பிள, எங்க பொண்ணே வெக்கப்படாம இருக்கா, நீங்க என்ன பொண்ணாட்ட வெக்கப்பட்டு இருக்கீங்க? டேய் சொல்லிடா. சரி பாட்டி. கோல்டன் பார்டர் போட்ட மல்டி கலர் பட்டு புடவை, அதுக்கு மேட்சிங்கா ரெட் அண்ட் கிரீன் கலர்ல பிளவுஸ், அதுவும் முழங்கை வரைக்கும் இருக்கணும். அப்புறம் அவளோட நெத்தியில சின்னதா ஒரு சிவப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு, அதுக்கும் மேல மெல்லிசா கொஞ்சம் விபூதி. அப்புறம் ஜிமிக்கி கம்மல். அப்புறம் தலைமுடி சீவி சின்னதா ஒரு கிளிப் மட்டும் போட்டு கொஞ்சம் மல்லிப்பூ. அப்புறம் அவளோட கழுத்துல மெல்லிசான செயின். அப்புறம் அவ கையில. மாப்பிள, அடுத்து நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் கண்ணை துறங்க. ஏன்பா, நான் புடவை எப்படி வேணும்னு கேட்டா நீ அந்த பொண்ணையே வர்ணிச்சு சொல்ற? மாப்பிளைக்கு அவ்வளோ லவ்.
அதுக்கு மேட்சிங்காக ரெட் அண்ட் க்ரீன் கலரில் ப்ளவுஸு, அதுவும் முழங்கை வரைக்கும் இருக்கணும். அப்புறம் அவளோட நெத்தியில் சின்னதாக ஒரு சிவப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு அதுக்கும் மேலே மெல்லிசா கொஞ்சம் விபூதி. அப்புறம் ஜிமிக்கி கம்மல். அப்புறம் தலைமுடி சீவி சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் போட்டு கொஞ்சம் மல்லிப்பூ. அவளோட கழுத்தில் மெல்லிசான செயின். மாப்பிள்ளை இந்த படத்தை தான் எல்லாரும் முன்னாடியும் ஓட்டினானா? அச்சு பிசுறாம அடிச்சு விட்டுருக்கான். எல்லாரும் ஏன் என்னைய பாக்குறீங்க? எங்கம்மா போன? இப்ப எப்படி வந்த? நான் இவங்க கூட தானே வர சொன்னேன். அத்தை, நான் தான் யாழினிக்கு அளவு துணி எடுக்க அனுப்பியிருந்தேன். ஓஹோ, சரி. என் பேரன் சொல்ற கலர்ல ஒரு புடவை எடுங்க. இது பாருங்க மேடம். மேடம், அந்த கலர்ல புடவை இல்ல மேடம். ஏங்க கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. ஓகே, பாக்குறேன் மேடம். மேடம், கடை ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம், எங்கேயுமே இல்ல மேடம். வேணாம் பாட்டி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. ஓ, நல்லா இருக்கே, அதை காட்டுங்க. சூப்பர் சூப்பர். இது எப்படி பாருக்க? நல்லா இருக்கு பாட்டி. இந்த புடவையை பேக் பண்ணிடுங்கம்மா. ஓகே மேடம். யாரு? அத்தை, அவர் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ. சொல்லுப்பா. கூடாதுன்னு தானே வீட்டில் விட்டுட்டு வந்தோம். இவ எப்படி வந்தா? யார் இவ்வளவு கூட்டிட்டு வந்தா? அதுவும் விக்ரம் சொன்ன மாதிரியே வந்திருக்கா. இவ போட்டதால அவன் சொன்னானா, இல்ல அவன் சொன்னதுனால இவ போட்டு வந்தாளா? தெரியலையே ஸ்ரீஜா. எனக்கு அவ உடம்புல அந்த புடவைய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. சரோஜா, இந்த கிழவி சொன்னதை கேட்டியா? இங்க இருக்கிற ஒவ்வொரு புடவையும் செம்ம காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. சரோஜா, ஆளுக்கு 2 புடவை எடுத்தா போதும். இது பெரிய கடையா? மாட்டுக்கு போறோம். இந்த பாரு, பெரிய குடும்பத்தோட வந்திருக்கோம். நம்மள யாரும் செக் பண்ண மாட்டாங்க. தைரியமா எடுக்கலாம். அப்படியா சொல்ற? வாயா போலாம். அப்ப அந்த புடவையை வச்சு அவளை அசிங்கப்படுத்திடுவோம். என்ன பண்ணலாம்? பார்த்து வர மாட்டேன். இல்ல, சாரி மேடம். சாரி.
நடக்கணும்னு கூட தெரியாதா? இல்ல மேடம், தெரியாம பட்டுச்சு. என்ன தெரியாம பட்டுச்சு? ஏய், ஏதாவது ரீசன் சொல்லாத. விடுங்க, அவர்தான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாருல. யோ போயா. ஓயா, நீயே அத கைய வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்க. போய் வாஷ் பண்ணு. புடவையை கட்டிட்டு வர உன்னை எப்படி அசிங்கப்படுத்த போறேன்னு பாரு. என்ன பண்றீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கேவலம் புடவை எடுத்துட்டு இருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய் ஸ்ரீஜா. மண்ணா கட்டி. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியாம இருக்கீங்க. நாம இங்க இருந்து வெளியில போனா கோடிக்கணக்கா தான் எடுத்துட்டு போகணும். இப்படி எல்லாம் போனா நமக்கு தான் அசிங்கம். இவனோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 3000 கோடிக்கு மேல இருக்கும். நல்ல வேலை அந்த சந்திரிகா உங்களை பார்க்கல. அந்த வீட்டுல யாராவது பார்த்திருந்தா அவ்வளவுதான். ஒழுங்கா அதை 2 பேரும் தூக்கி போட்டு வாங்க. வாயா. மேடம், என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். அவ புடவையை எடுத்து குப்பை தொட்டில போட்டு வந்துட்டேன். இப்ப எப்படி அவ வரான்னு பாக்குறேன். அவ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு கோணி குறுகிதான் நிக்கணும்.
நீ வா. மாப்பிள்ள, பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தா இப்படிதான் லேட் ஆகும். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கே, லைட்டா தூங்குறேன், வந்தா எழுப்பு. வந்துட்டாங்க. அண்ணி எங்க போறீங்க? பில்லு போட்டு வந்துடுறேம்மா. அட விக்ரம், நீ போய் பில் போட்டுட்டு வா. இந்த வாங்க, நீ கலெக்ஷன்ஸ் போ பார்க்கலாம். மாப்பிள்ள, போ. இந்தாங்க சார் உங்க ட்ரெஸ். தேங்க்யூ. கொடுங்க சார். சொல்லு பிரீத்தி, நான் கீழே தான் இருக்கேன். விக்ரம், விக்ரம். பிரீத்தி, என்னாச்சு பிரீத்தி? விக்ரம், நான் ரெஸ்ட் ரூம்ல க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது என் புடவையை யாரோ எடுத்துட்டாங்க விக்ரம். நான் இப்ப புடவை இல்லாம இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். பிரீத்தி, பிரீத்தி நீ டென்ஷன் ஆகாத பிரீத்தி, ஒன்னும் ஆகாது. பயப்படாத பிரீத்தி, நீ அங்கே இரு, நான் வரேன். சார் ஒரு நிமிஷம். சார் 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 இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்த போறோம். அம்மா இங்க கொஞ்சம் வாங்கல. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இது எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? நான் என்ன பண்ணணும்? முதல்ல பொடிங்கத. அந்த பாத்ரூம்குள்ள ஒருத்தி இருக்கா. அவ உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கதவை திறக்கல. அவளை பிரச்சனை பண்ணி வெளியில வர வைக்கணும். அது போதும். அவ்வளவுதானம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. யாருமா இது உள்ள? வெளியே வாமா.
மா என்னாச்சு? யாரும் தெரியல, ரொம்ப நேரமா கதவு பூட்டிட்டு இருக்காங்க, திறக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ வர போறியா இல்லையா? கதவு திற, முதலாவது சொல்லு. எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்கோம்? வாமா, கதவு திற. என்னம்மா என்னம்மா பிரச்சனை? கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கோம். வெளிய வா. யாரம்மா உள்ள இருக்கு? வெளிய வாங்கம்மா. வாமா வெளிய. யாரம்மா உள்ள? கதவு திறமா. வெளிய வாம்மா. வெளிய வாங்கம்மா. உள்ள இல்லையா? உள்ளதான் இருக்காங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? மா வெளிய வாமா.